வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் வரும் 30ஆம் தேதி சென்னையை ஒட்டிய கடல் பகுதியை நெருங்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாளை டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி வருகிறது. இந்நிலையில் இலங்கை அருகே தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று புயலாக உருமாறியது. டிட்வா என்று பெயரிடப்பட்டுள்ள இப்புயல் வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாளை திருவாரூர், தஞ்சாவூர், நாகை, புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, நாகை ஆகிய 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் வரும் 30ஆம் தேதி சென்னையை ஒட்டிய கடல் பகுதியை நெருங்க வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மைய இயக்குனர் அமுதா தெரிவித்துள்ளார். ஆரஞ்சு அலர்ட் 10 மாவட்டங்கள்: சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர். 30ஆம் தேதி நவம்பர் 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு. ஏனைய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. டிட்வா புயல் எதிரொலி காரணமாக காரைக்கால், நாகை, பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு, சென்னை, கடலூர், காட்டுப்பள்ளி, எண்ணூர், புதுச்சேரி துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனிடையே மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.